பிரைஸ் தி லார்ட். அற்புத குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்றைய வாசகங்கள் பாஸ்கா காலத்தின் 7ஆம் வாரம், மே 23, சனிக்கிழமை. முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 16 முதல் 20, மேலும் 30 முதல் 31 முடிய. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான், சீசரே, என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடமில்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 11. பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். அல்லேலூயா. வாழ்த்தொலி. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதர சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. கலிலேய கடற்கரையில் இயேசு தம்மை அழைத்தபோது மீன்களையும் படகுகளையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றியவர் புனித யோவான். இயேசுவிற்கு நெருக்கமான 3 சீடர்களில் ஒருவராக, இயேசுவின் எல்லா வல்ல செயல்களுக்கும் சாட்சியாக, அவரின் அனைத்து சொற்பொழிவுகளையும் கேட்பவராக வாழ்ந்தவர் புனித யோவான். திருத்துதர்களிலேயே மிகவும் இளமையானவராக கருதப்பட்ட யோவான் இயேசுவின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்ததால்
தன்னை அன்பு சீடர் என்று அழைத்துக் கொள்கிறார். இயேசுவின் வாழ்நாள் முழுதும் அவரோடு பயணித்தவர். அவரின் இன்பத்தில் மட்டுமல்ல, சிலுவை துன்பத்திலும் பங்கு கொள்கிறார். சிலுவை அடியில் இயேசுவின் தாய் அன்னை மரியாவை தம் சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டு அன்று முதல் அன்னையை பாதுகாத்தார். இயேசுவுக்கு பின் அன்னையின் முதல் மகனானவர் புனித யோவான். நற்செய்தி அறிவிக்கும் பணியில் ஈடுபட்ட ரோமானிய அதிகாரிகளால் கிரேக்க தீவான பத்மோசாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். டொமிஷியன் பேரரசரின் ஆட்சி காலத்தில் ரோமில் கொதிக்கும் எண்ணெயில் மூழ்கடிக்கப்பட்டு எந்த காயமும் ஏற்படாததால் யோவான் நாடு கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. யோவான் என்னும் அன்பு சீடருக்கு இயேசுவின் மார்பில் சாயும் தைரியமும் இறையருளும் கிடைத்தது. புனித யோவானைப் போல அன்பு சீடராக வாழ விருப்பம் கொள்வோம். இன்று இயேசு நம்மிடம் கேட்பது, என்னை முழு உள்ளத்தோடு அன்பு செய்கிறாயா? ஆம், இயேசுவை முழு உள்ளத்தோடு அன்பு செய்ய வரம் கேட்போம். சிந்திப்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அற்புத குழந்தை இயேசுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேங்க்யூ ஜீசஸ்.